ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த கப்புக்கு அதே கப்பு கோதுமை மாவு 2 ஸ்பூன் ரவை 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் தேவைக்கு இனிப்பு, உங்கள் தேவைக்கு இனிப்புக்கு சீனியும் ஒரு வாழைப்பழம் நல்ல கனிவான பழத்தை அதோட மிக்சியோட ஒரு ஓட்டி மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டி அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல சுவையான கோதுமை மாவு ரவை போட்டு ஒரு பணியும் நல்லாயிருக்கும். பழம் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல மெதுவாக இருக்கும். இந்த கனிவான பழத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.